பந்துவராளி அப்படிங்கிற ராகத்தில் பல வகையான கம்போஷன்ஸ், பல விதமான மியூசிஷியன்ஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது, இசைஞானி அவர்கள் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பற்றி நம்ம பேசியே ஆகணும். அதில் அந்த ஒரு நிமிடம் அப்படிங்கிற ஒரு படம். இதுக்கு இந்த பாட்டை கேட்க உங்களுக்கு அந்த 4 நிமிடம் 4 செகண்ட்ஸ் இருந்துச்சுன்னா போதும். கிளாசிக் ஒர்க் உங்களுக்கு தெரியும். எஸ்பெஷலி இதோடைய தாளம் அண்ட் இதுக்கான அந்த கம்போஷன் அதை அப்ரோச் பண்ணுறது. ரூபக தாளம் 6/8 ராஜா சார் பண்ண பாடல்களில் இந்த பாட்டு ரொம்ப முக்கியமானது. நல்ல நேரம் நேரம் நானே 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 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 பந்துவராளி ராகத்தில் இப்படி ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் ப்ரீலூட்லேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு குழப்பமாயிடும். இது எப்படி போய் எங்கே மேட்ச் ஆகும், பாட்டோட டியூன் எங்கே உட்காரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடும். எஸ் ஜானகி அம்மா இந்த பாட்டை அப்படி பாடியிருக்காங்க. அந்த ஃபீலில் பாட்டில் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் இன்டர்லூட்லாம் போகும்போது மிருதங்கம், ட்ரம்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஃப்யூஷன் ஒர்க்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டியில் நம்ம மிஸ் பண்ணக்கூடாத விஷயம், நமக்கு இன்னும் பிரமிப்பை ஊட்டக்கூடிய விஷயம் பாட்டில் இருக்கக்கூடிய சரணம். இந்த சரணத்தில் தன்ன நானே நானே தன்ன நானே நானே தானே நானே நானே இதுதான் பாட்டோடைய பல்லவி. இந்த சரணத்தில் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு நோட்டு காடு வேற இடத்துல ஷிஃப்ட் ஆகி தானே நானே நானே தானே நானே நானே தானே நானே ஒரு மேஜிக் ஒன்று பண்ணிடுறாருங்க அந்த இடத்துல. அதை ஜானகி அம்மா அப்படி பாடியிருக்காங்க. இது இப்போ ரெண்டாவது சரணம் திருப்பி கேட்டேன். அப்படி இருக்குது. அது நீங்கள் 2வது சரணம் இல்லை, அது எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் கேட்கலாம். அவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு ஒர்க். இது எப்படி ஸ்மூத்தாக போய் எப்படி கொண்டு இப்படி திருப்பி நல்ல நேரம்னு கொண்டு முடிச்சாரு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இதில் வரும்னு நினைக்கிறேன். ராகம் பந்துவராளி, அதுக்கு நடுவில் அவர் எங்கெல்லாம் போயிட்டு வராரு அப்படிங்கிறது ஒரு பெரிய மேஜிக்காக இருக்குது. தட் இஸ் மாஸ்ட்ரோ இளையராஜா. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.